இப்பெல்லாம் எப்படின்னா நிச்சயதார்த்தமே கல்யாணம் மாதிரி நடக்குது. நிச்சயதார்த்தமே ஹபீபா எப்படி நடக்கிறீங்களா, 2 பேர்த்தையும் ஜோடியா நிப்பாட்டி போட்டோ எடுக்கிறான். ஜஹீர் பாய் 2 ஜன RS வருஷ छोड़िए. ஆனா அந்த காலத்துல எல்லாம் வந்து நிச்சயதார்த்தம் மாப்பிள்ளையே கூட்டிட்டு போக மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? மாப்பிள்ளையே கூட்டிட்டு போக மாட்டாங்க பாய். வீட்டில் வச்சுட்டு இவங்க போய் எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டு வருவான். ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. மாப்பிள்ளையே கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து எல்லாம் பார்த்து கீத்து நேருக்கு நேரம் அவங்க நேரம் உட்காந்து பேசி போட்டோலாம் எடுத்து கையில மோதிரம் போடுறான். காண்டா மோதிரம் தந்தாக்கி தாரா போட்டோ சமந்த அப்படின்னு எல்லாம் உட்கார வச்சு 2 பேர்த்தையும் நிக்க வச்சு அவன் கையை பிடிக்கிறான். ஒரு கல்யாணத்தை பார்த்தா கையை பிடிக்கிறான். என்னடா பைத்தியக்காரத்தனம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க? அது நிச்சயம் தானே ஆகுதா? பொண்டாட்டி ஆயிட்டாத. லைசன்ஸ் எடுத்துட்டியா நீ? லைசன்ஸ் எடுத்துட்டியா நீ? அவன் கேட்டாயா நிச்சயம் செஞ்சாவே பாதி பொண்டாட்டி மாதிரியா அப்படிங்கிறான். என்ன சொல்றாங்க? நிச்சயமான பாதி பொண்டாட்டி தாயா அப்படிங்கிறான். நௌசுபில்லா. சரி நௌசுபில்லா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு பாரு. ஏதோ ஒரு காரணத்தால பிரிச்சுட்டாங்க. நீங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடியாதுங்க அப்படின்ட்டா. இப்போ என்ன முன்னாடி புருஷனா? எவ்வளவு கேவலமான செயல் சிந்திச்சு பாருங்க நீங்க. எவ்வளவு கேவலமான செயல். இன்னொருத்தருடைய கையை பிடிச்சிருக்கிறான், அவன் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறான், அவன் மோதிரம் போட்டு இருக்கிறான், அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். இது பெத்தவங்களுக்கு கூட அறிவு கிடையாது. பெத்தவங்க சிந்திக்கிறது இல்லையே. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய கேவலமான தரங்கட்டத்தனமான செயல் இது. நீங்க நம்ம பார்க்கிறோம் சமுதாயத்துல. அதே மாதிரி நிச்சயதார்த்தம் ஃபோன் நம்பர் பையன்கிட்ட வந்துடும். இவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. யாரு? பொண்ணு மாப்பிள்ளை முகமது அலி பாய். நீங்க பேக்குன்னு முடிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். அவங்க பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே பேசிக்குவாங்க. என்ன போட்டுக்கிற, என்ன ட்ரெஸ், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன ஹாஜிசா. இவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. 2 மாசம் 3 மாசம் நீ எப்போ வச்சாலும் சரி கல்யாணம். அது முன்னாடி இவன் குடும்பமே நடத்திடுவான். போன்ல குடும்பமே நடத்திடுவாங்க. பெரிய நண்பர்களே, இது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனா அந்த காலத்துல அப்படி எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல அப்படி அல்ல. ஆக பெரிய நண்பர்களே, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அறிவாளி அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றான். நீ அறிவாளி அல்ல. அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறை பிரகாரம் யார் வாழுகின்றார்களோ அவன்தான் அறிவாளி. சுப்ஹானல்லாஹ்.